Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் செஞ்சிரலாம். இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துர்க்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். அது இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டுட்டு உள்ள வந்து ஏதாவது புழு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம குழம்புலையும் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம், அதனால் ஓரளவு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த நிலக்கடலை வந்து 2 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளும் நிலக்கடலையும் சேரும்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக எள்ளோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். இதுக்கு தேவையான புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடான 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணீரை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100லேருந்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து அந்த நல்லெண்ணெயோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு ஆறிடுச்சு. குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். கல்யாண வீட்டு ஸ்டைல்லையே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, பிரியாணிக்கு வச்சு சாப்பிடும்போது கூட இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.